வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ்ல இந்த எபிசோடில் கபாலி திரைப்படத்துடைய டீசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். டீசரே ஒரு நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசி கொள்ளாதீங்களா, இல்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரஜினி திரைப்படங்கள் மீதான ஆர்வமும் ஆசையும் அதிகரித்தது வந்து தாய் வீடுன்னு ஒரு திரைப்படம் வந்து அதில் கூட ஜாஹோன்னு ஒரு சாங்லாம் வரும், உன்னை அழைத்த அந்த சாங். அதுலேருந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த படத்துலேருந்து தொடர்ந்து அவருடைய ரசிகனாக இருந்து அப்புறம் கமலஹாசன் அப்படி இப்படின்ட்டு ரசனைகள் மாறிச்சு. பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மன்னன் அண்ட் பாஷா. எத்தனை வாட்டி படம் அந்த படம் திரும்ப பார்த்தேன். அதன் பிறகு பாஷாவுக்கு அப்புறம் ஒரு மரண மாசான ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்டைல், ஒரு ஸ்பீச்சு, அவருக்கான தீனியாக இந்த கபாலி டீசர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த காலில் நடந்து வர்றதுலேருந்து அவருக்கு வந்து ஷார்ட் வச்சுட்டு, டேய் கபாலி யாரை இங்கே வர சொல்கிற ஒரு ரவுடி சொன்னதுமே இங்கே மறு வச்சுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு, டேய் கபாலின்னு நம்பியார் வந்து கையை இப்படி அசைச்சிட்டு சொன்னதுமே சொல்லுங்க ஏசமானு வந்து சொல்கிறதுக்கு வந்து நிற்கிறதுக்கு நான் என்னென்ன அந்த கபாலி யாரான்னு கேட்குறேன். அந்த சீன் வந்து மாஸ். அதாவது அமிதாப் பச்சன் வந்து அவருக்கான கதாபாத்திரங்கள், அவர் வயதிற்கான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சதுமே அவர் வந்து இன்னமும் வந்து அவருக்கான இடத்த வந்து தக்க வச்சுட்டு தான் இருக்கார். ஆனால் ரஜினி வந்து நடுவில் அவர் இன்னமும் கமர்ஷியலில் சில இடங்கள் அவர் வந்து அவர் சரிக்கலாலும் கூட, திரைக்கதையில் சரிக்கலாலும் கூட அவருக்கான பாத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சர்க்கார் மாதிரி இதில் வந்து ஒரு காட்ஃபாதர் அந்த மாதிரி நாயகன் மாதிரி இதில் வந்து அவர் வந்து ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதுவும் அந்த கண்ணாடி இதுக்கு மேலே வச்ச காலால் அடித்து மூஞ்ச உடைக்கிற அந்த சீன் வந்து ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் ஏன் வந்து ரவுடியாக மாறினீங்க அப்படின்னதுமே வந்து அதுக்கு வந்து அவர் சிரிக்கிறதும், அந்த ஷாட்டு, அந்த தாடி ஷாட்டு, இந்த கண்ணாடி போட்டுட்டு வந்து அடிக்கிற ஷாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராதிகா ஆப்தே ஒரு சின்ன இந்த டீசர் எப்படி இருக்குன்றது வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இதில் வந்து சும்மா வளவலாம் இல்லாமல் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ரஜினி வந்து அடித்து போட்டுட்டு வந்து நடந்து வர அந்த ஸ்டைலு, அந்த ஃப்ளாஷ்பேக் கட் வந்து அந்த சீனே வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதராக இந்த திரைப்படத்தில் வந்து காமிக்குது. நெருப்புடாண்ட அந்த பேக் ட்ராப்பும் சந்தோஷ் நாராயணனுடைய அந்த மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அதை விட இதை பார்க்குறப்ப அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரஜினி ரசிகன் இருப்பான். அந்த எல்லாருக்குள்ளே இருக்கிற ரஜினி ரசிகனையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு டீசராக தான் இந்த டீசரை நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ரஞ்சித்துக்கு கிடைச்சதே வந்து ஒரு ஏன்னா 2-3 படத்தில் திடீர்னு வந்து ஒரு 3வது படம் 4வது படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை இயக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து மிக அழகாக வந்து அவர் வந்து பொருத்தியிருக்கிறார், அவருக்கு அதுக்காக உழைச்சிருக்காருன்றது வந்து இந்த டீசரை பார்க்குறப்ப தெரியுது. வேற என்ன, வழக்கம் போல் என்னை பொறுத்தவரை அந்த ஃப்ளாஷ்பேக் ரஜினி அவர் பண்ணுற அலப்பறைகள் இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சிம்பிள், ராதிகா ஆப்தே ஒரு சின்ன சீனில் வராங்க, மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி தான். அதில் அதுவும் எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் கட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த திரைப்படத்தின் மீதான ஆர்வத்தை வந்து அதிகரிக்குது. ஸோ வேற என்ன, எல்லா திரைப்படங்களும் போல இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் ஜாக்கி சினிமாஸினுடைய ஆசை எல்லாமே. வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.